நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று அபுதிலான் இண்டிகம் துத்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துத்தியோட செடி. இதோட வடமொழி பேர் கங்கின்னு சொல்லுவாங்க, அத்திபலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக. அதில் இங்கு தடவி பேப்பரில் அடித்தா நல்லா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட பூக்கள் மஞ்சள் நிறத்தில் அழகான சின்ன பூக்களாக இருக்கும். இதோட இலை வடிவம் பார்த்திங்கன்னா இதய வடிவத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு இது ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இது மழை காலங்களில் அதிக அளவில் எல்லா பக்கமும் விளையக்கூடிய ஒரு செடி. நல்ல பெருசாக வளரக்கூடிய செடி இது. இந்த துத்தியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த துத்தி இலை நவமூலங்களையும் சரி செய்யக்கூடியது. துத்தி இலையை ஒரு 5லிருந்து 10 இலைகளை எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோட மோர் கலந்து தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால உள்மூலம், இரத்த மூலம் எல்லாம் சரியாகும். நண்பர்களே, இதே துத்தி இலையை விளக்கெண்ணெய் தடவி சூடு செஞ்சு ஆசன வாயில் வெளிமூலம் உள்ள இடங்களில் இரவு நேரங்களில் வச்சு கட்டி படுக்கிறனால வெளிமூலம் சரியாகும். துத்தி இலைகளை அரைச்சி பசையாக்கியும் செய்யலாம். அரைச்சி பசையாக்கி விளக்கெண்ணெய் சேர்த்து சூடு செஞ்சு வெளிமூலம், பிஸ்டுலா உள்ள இடங்களில் வச்சு கட்டிட்டு இரவு கட்டி காலில் ஆகுறனால வெளிமூலம் சரியாகும். நண்பர்களே, துத்திப்பூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. துத்திப்பூ மஞ்சள் நிற பூக்களாக இருக்கும். அந்த துத்திப்பூவை ஒரு 5லிருந்து 10 பூக்கள் எடுத்துக்கிட்டு பால் இல்லாட்டின சுடுநீர் இட்டு காய்ச்சி தினசரி குடிச்சிட்டு வரனால ஆண் மலட்டுத்தன்மை இது சரி செய்யக்கூடியது. சளி, இருமலை இது சரி செய்யக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கு ஏற்படக்கூடிய எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் காரணமாக ஏற்படும் புண்களை இது ஆற்றக்கூடியது. நண்பர்களே, துத்தி வேர் சிறுநீரக கோளாறுக்கு ஒரு நல்ல மருந்தாக உபயோகப்படுத்திட்டு வராங்க. மூக்குரட்டை கீரையை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மூக்குரட்டை கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி கருஞ்சீரகம் சேர்த்து துத்தி வேர் ஒரு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கோளாறு அது சரி செய்யக்கூடியது. பிளட் யூரியாவை அது குறைக்கக்கூடியது. கைகால் வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, துத்தி வேரை ஒரு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்து 1 டம்ளர் நீரிட்டு 1/2 டம்ளர் ஆகும் வரைக்கும் அதை காய்ச்சி வடிகட்டி தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பக்கவாதம் அப்படி சொல்லக்கூடிய பேரலைசிஸை சரி செய்யக்கூடியது. குடல் கேன்சரை இது தடுக்கக்கூடியது. உடலில் ஏற்படுற வலி வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது. மூலத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துத்தி இலைகளை ஒரு 5 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 2 வெற்றிலை, ஒரு 10 துளசி இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால மார்பக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது. ஒரு 10லிருந்து 20 பூக்கள் துத்திப்பூவை எடுத்து நெய்யில் இட்டு வதக்கி பால் சேர்த்து வேக வச்சு இனிப்பு சேர்த்து இரவு நேரங்களில் பருகி வரனால ஆண் மலட்டுத்தன்மையை இது சரி செய்யக்கூடியது. விந்தணு குறைபாடு இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, இந்த துத்தி பூக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட புங்கன் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை உடல் கைகாலில் ஏற்படுற அரிப்பு, தடிப்பு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால தோல் நோய்களை சரி செய்யக்கூடியது. முகப்பருவில் போட்டு வரனால முகப்பரு ரொம்ப வேகமாக சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அபுதிலான் இண்டிகம், கங்கின்னு சொல்லக்கூடிய துத்தி. இந்த துத்தியோட இலை, காய், வேர் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதோட காய்கள் நம்ம பார்த்தோம், ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த காய்கள் முழு காயோட ஒரு கொத்து 2 கொத்து எடுத்துக்கிட்டு அந்த 2 கொத்து காய்களை இரவு நேரங்களில் படுக்கும்போது நீரிட்டு காய்ச்சி
இனிப்பு சேர்த்து இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மெலனின் குறைபாடு காரணமாக உடலில் ஏற்படும் வெண்புள்ளிகளை இது சரி செய்யக்கூடியது. வயிற்றில் உள்ள கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, துத்தி இலைகளை அவ்வளோ சுவையாக இருக்காது. ஆனால் இதை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்றனால உடம்புக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த துத்தி இலைகளை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி ஒரு கீரையாக சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது. கண் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துத்திப்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ஒரு 5லேருந்து 10 பூக்கள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சுவாசப்பாதை சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது. குடலை பலப்படுத்தக்கூடியது. இது பூக்கள் நிறையா கிடச்சிச்சின்னா அது நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி துத்தியோட பூக்களோட சூரணம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்தும் குடிச்சிட்டு வரலாம். நண்பர்களே, இந்த துத்தி இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதோட சம அளவு சர்க்கரை சேர்த்து காலை மாலைன்னு பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது. இரத்தத்தோட சளி வர்றதை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துத்தி இலையை அரைச்சி பசையாக்கி அதோட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அதோட வறுத்த கசகசா ஒரு அரைக்கரண்டிலேருந்து ஒரு கரண்டி சேர்த்து சிறு தீயில களி போல் கிண்டி இரவு நேரங்களில் வெளி மூலத்துக்கு ஒரு பற்றா பூசிட்டு வர்றதுனால வெளி மூலம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எங்கே கொப்பளம் புண்கள் இருக்கிற இடத்துலையும் இதை வச்சு கட்டிட்டு வரனால வெகு சீக்கிரம் குணமாகும். ஒரு கைப்பிடி அளவுக்கு துத்தி இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி சிறிது உப்பு சேர்த்து வாய் கொப்பளித்து வருவதால் வாய் துர்நாற்றம் போகும். ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. பல்லுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. நண்பர்களே, துத்தியோட வேர் சிறிதளவை எடுத்துக்கிட்டு அதோட அருகம்புல் வேர் சிறிது சேர்த்து ஒரு 1/4 கரண்டி கருஞ்சீரம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சிறுநீரோட புரதம் வெளியேறது நிற்கும். இரத்தத்தில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது. கல்லீரலில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது. உள் உறுப்புகளில் தேங்கி உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது. சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது.